எப்ப உன் மேல சந்தேகம் போச்சு மறுபடியும் வரத்துக்கு என அவளும் பதிலுக்கு கேட்க, ஷிவானி உனக்கு போன் பண்ணி அந்த போட்டோவை எப்ப எடுத்தது, எங்க எடுத்தது, எதனால எடுத்ததுன்னு சொல்லியிருப்பா. திரும்பவும் அதை பத்தி பேசி பிரச்சனை பண்ணாத என்று அவன் கூற, சிரித்துக்கொண்டே கண்ணாடி பக்கம் திரும்பிய வேதிகா, அதெல்லாம் அவ சொன்னா, அதுக்காக உன்னை நம்ப முடியாது. நீ ஏன் இப்பெல்லாம் நைட் லேட்டா வர? உனக்கு ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சிரும்ல, ஆனா வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகுது. சில நாள் வரவே மாட்ற, கேட்டா ஏதாவது காரணம் சொல்ற. ஆபீஸ் முடிஞ்ச அப்புறம் டெய்லி நீ எங்க போற என்று அடுத்த சந்தேகத்தோடு கேட்டாள் வேதிகா. நேத்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன்னு இப்பத்தானே சொன்னேன். அப்புறம் இன்னைக்கு வெளியில போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அந்த இடம் இங்கிருந்து ரொம்ப தூரம், போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு என்று சர்வா விளக்கம் சொல்ல, திரும்பி அவனை மேலும் கீழும் பார்த்த வேதிகா, இந்த டிரெஸ்ஸோட வெளியில வேலை விஷயமா நீ போன, அத நான் நம்பணுமா என்று மீண்டும் மீண்டும் அவனை சந்தேகத்துடனே கேட்க, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இன்னைக்கு இவ்ளோ கேள்வி கேட்கிற? பதில் சொன்னாலும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க என்று அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான் சர்வா. அதில் செய்யும் வேலையை நிறுத்திவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்த வேதிகா, நான் உன்னோட வைஃப், அதனால உன்னை கேள்வி கேட்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் என்று அவள் கோபமாக கூற, சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்த சர்வா அவளை நெருங்கி வந்தான். ஏய், என்ன பண்ற என்று அவள் கேட்டு முடிப்பதற்குள் அவள் கைகளை பிடித்து தன் பக்கம் இழுத்தவன் நொடியும் தாமதிக்காது அவள் இதழோடு தன் இதழ்களை பொருத்தி முத்தமிட ஆரம்பித்திருக்க, வேதிகா அதிர்ந்து போனாள். அவள் எவ்வளவோ கத்த முயன்றும் சர்வாவின் இதழ்கள் அவளது இதழ்களை மொத்தமாக சிறைபிடித்திருந்தது. சர்வாவின் செயலுக்கு வேதிகாவின் ரியாக்ஷன் என்ன? சர்வா தன்னிடம் நடந்து கொண்ட விதத்தை பற்றி அம்பிகாவிடம் கூறுவாளா? வேதிகாவின் பிறந்த நாள் சர்வா திடீரென முத்தமிடுவான் என வேதிகா சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அவள் அதிர்ச்சியோடு நிற்க, சர்வா முத்தத்தை தொடர்ந்து கொண்டே சென்றான். சில நொடிகளில் அவனை தன்னிடமிருந்து தள்ளிவிட்டாள் வேதிகா. சர்வாவுமே அவளை விட்டு விலகிவிட, கோபத்தில் முகம் சிவக்க அவனை முறைத்து பார்த்தவள், எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? அன்னைக்கு தாத்தா முன்னாடி ஏதோ தெரியாம நடந்துச்சுன்னு உன்னை மன்னிச்சு விட்டா, இன்னைக்கு ஒரு லிமிட்ட கிராஸ் பண்ணிட்ட உன்ன என்று வேதிகா கோபத்தில் கத்திக்கொண்டே போக, ஹலோ மேடம், கூல் டவுன். நீதானே சொன்ன வைஃபா கேள்வி கேட்க உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு. அப்போ எனக்கும் ஹஸ்பண்டா உனக்கு கிஸ் கொடுக்க எல்லா உரிமையும் இருக்கு, அதான் பண்ண என்று அவன் சிரித்துக் கொண்டே சொல்ல, வேதிகாவிற்கு இன்னும் கோபம் அதிகமானது. ஹலோ, நான் சொன்னதும் நீ பண்ணதும் ஒன்னா என்று விரல் நீட்டி கோபமாக கத்தியவள், நீ யாருன்னு முதல்ல கண்ணாடியில பாரு, அதுக்கப்புறம் என் பக்கத்துல வா. இவ்ளோ கேவலமான டிரெஸ், அதுவும் கிட்ட வந்தாலே வேர்வ ஸ்மெல்லு. என்னோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ எல்லாம் என்ன தொடலாமா என்று வேண்டுமென்றே சர்வாவை இழிவுபடுத்துவதற்காக அவள் பேசிக்கொண்டே சென்றாள். அவன் அதை கேட்டு கோபப்படுவான் என்று நினைத்திருக்க, அவன் சிரிக்க ஆரம்பித்தான். அப்படி என்ன உன்னோட ஸ்டாண்டர்ட்? கொஞ்சம் விளக்கமா சொல்றியா? அந்த ஸ்டாண்டர்ட் அந்த வீணா போன பிரவீனுக்கு ஈக்குவலா இருக்குமா? உன் அம்மா சொன்னாங்க கம்பெனி திரும்ப உன் கைக்கு வந்துருச்சுன்னு. அப்படி பார்த்தா இப்ப அந்த பிரவீனும் உன்னோட லெவலுக்கு ஈக்குவலா வரமாட்டான். நீ சொல்றத பார்த்தா நீ பிசினஸ்ல மேல போக போக அதுக்கு ஏத்த மாதிரி பையனையும் மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் நீ ரொம்ப பெரிய உச்சத்துக்கு போயிட்டா, அப்ப யார் உன் ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலான பையன்? டைகரா? அவன் மட்டும்தான் மிச்சம் இருப்பான். அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? எரிச்சலோடு அவனை பார்த்த வேதிகா, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு திமிரா வேற பேசுறியா? இத நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே இத நான் தாத்தா கிட்ட சொல்லப்போ என்று சொன்னவள் அப்படியே பேச்சை நிறுத்த, அதற்கான காரணம் அறிந்து சிரித்த சர்வா, போய் உன் தாத்தா கிட்ட சொல்லு. தாத்தா, நாளைக்குதான் என்னோட பர்த்டே, அதுக்குள்ள என் புருஷன் எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டான்னு போய் சொல்லு போ என்று மேலும் அவன் சிரிக்க, தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதே வேதிகாவின் கோபத்தை அதிகரித்தது. ஷட் அப்! இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை இங்கேயே கொன்னுடுவேன் என்று அவனை மிரட்டினாள். ஆனால் சர்வா நிறுத்தாமல் இன்னும் சிரித்துக்கொண்டே போக, வேதிகாவால் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாமல் அவள் முகம் சுருங்கி போனது. அதை கவனித்த சர்வா தன் சிரிப்பை அடக்கிக் கொண்டவன், சரி சிரிக்கல. நாளைக்கு என்ன பிளான்? அந்த லேம்போஸ்ட் கூட வெளியே போக போறியா? ஐ மீன் அந்த பிரவீன் கூட என்று பேச்சை மாற்ற, ஆமா, அவன் கூட தான் வெளியே போக போறேன். நாளைக்கு என்னோட பர்த்டே,
எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்று வேண்டுமெனவே கூறிட இப்போது எரிச்சலாவது சர்வாவின் முறை. இங்க பாரு, நீதானே நேத்து உனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்ன. அப்புறம் அவன் கூட எதுக்கு வெளியே போகணும்? பணக்காரங்க எல்லாம் சொன்ன வார்த்தையை காப்பாத்தணுங்கிற கொள்கையை பின்பற்ற மாட்டீங்களா? இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா என்று கோபமாக கேட்டான். அப்படித்தான் போவேன், உன்னால என்ன பண்ண முடியும் என்று அவன் கோபப்படுவதை புரிந்து கொண்டு அதை அதிகப்படுத்துவதற்காக சொன்னாள் வேதிகா. அப்புறம் எதுக்கு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க என்றான் சர்வா. ஆமா, அப்படித்தான் பேசுவேன். நாம 2 பேரும் பிடிச்சு ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, நாம பிரியத்தானே போறோம். அப்புறம் எதுக்கு நீ என்ன கேள்வி கேட்கிற என்று பேசிய வேதிகா சர்வாவின் கண்களுக்கு புதிதாக தெரிந்தாள். நல்லா இருக்கே நீ பேசுறது, இப்ப எப்படி தெளிவா பேசுற நீ? எதுக்கு நேத்து என்ன ஆபீஸ்க்கு வர சொல்லி அவ்வளோ கேள்வி கேட்டு என் கூட சண்டை போட்ட? இதுல எமோஷனல் டிராமா வேற. தேவையில்லாம எனக்கு தான் டைம் வேஸ்ட். அதுவும் தெளிவா நான் எங்க போனேன், எதுக்காக போனேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அதை புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருந்த. இப்போ அந்த பிரவீனை பத்தி கேள்வி கேட்டா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்னன்னு கேள்வி கேட்கிறேன் என்று சர்வா பேசிக் கொண்டிருக்க அவன் அருகில் வந்து தோள் மீது கை வைத்த வேதிகா, இப்ப எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீயும் நானும் ஈக்குவல் கிடையாது. நான் வேதிகா A&M கம்பெனியோட ஓனர் அண்ட் யூ ஆர் நத்திங் என்று பேசியவளை அமைதியாக பார்த்தான் சர்வா. சில நிமிடம் தயங்கிய வேதிகா பின் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு பேசினாள். ஒரு விதத்துல நான் பிரவீனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எனக்கு தான் நல்லது. அவனுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உன்னோட முன்னாள் மனைவின்னு தானே சொல்லுவாங்க. அது எனக்கு பிடிக்கல என்று மீண்டும் மீண்டும் சர்வாவை காயப்படுத்துவதற்காகவே அவள் பேச, அப்போ நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீ இன்னொருத்தன் கூட அஃபேர்ல இருந்தேன்னு தெரிஞ்சா இந்த உலகம் உன்னை பாராட்டுமோ என்று அப்போதாவது அவளுக்கு புரிய வேண்டும் என சர்வா கேட்க, நீ என்ன வேணாலும் சொல்லு, பிரவீன் கிட்ட சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கு, பணமும் இருக்கு, என்ன பத்தி யாரும் தப்பா பேசாம அவன் பாத்துக்குவான். இன்னும் சொல்ல போனா அவன் ரொம்ப நல்லவன் என்று சொன்னாள் வேதிகா. அப்படியா? அந்த ரொம்ப நல்லவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட் கிட்ட வச்சு என்ன மிரட்டிட்டு போனான். உங்க ஊர்ல இப்படி அடுத்தவங்களை மிரட்டுறவன் தான் நல்லவனா? இதுக்கு பேரு பொறுக்கித்தனம் இல்லையா என்று பிரவீனின் உண்மையான ரூபத்தை வேதிகாவிற்கு காட்ட நினைத்தான் சர்வா. பிரவீனை பற்றி நன்றாக தெரிந்திருந்தாலும் அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? அவன் உன்னை எதுக்கு மிரட்டி இருப்பான்? என் வாழ்க்கையில இருந்து உன்னை போக சொல்லித்தான் மிரட்டி இருப்பான். அத நானே பண்ணுவேனே, இதுல அவன் மேல தப்பு சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீதான் தேவையில்லாம இந்த விஷயத்த காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற. நாம 2 பேரும் பிரியணும்னு ஏற்கனவே முடிவெடுத்தாச்சு. அதுக்கும் பிரவீனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று அவள் விளக்கம் கொடுக்க சர்வா பதிலே பேசவில்லை. இந்த திருமணத்தை முறித்துக் கொள்ள அவனுக்கு சிறிதும் விருப்பமில்லை. குறைந்தபட்சம் ஆபீஸில் இருக்கும் ஸ்பையை கண்டுபிடித்து தனது டைகர் அந்தஸ்தை மீண்டும் பெறும் வரையாவது இந்த வாழ்க்கை தனக்கு வேண்டும் என நினைத்தவன் மேலும் வாக்குவாதத்தை வளர்க்காமல், சரி தேவையில்லாம பேச வேண்டாம், உனக்கு நாளைக்கு வெளியில போகணும்னா நான் உன்னை கூட்டிட்டு போறேன், உன் பர்த்டேக்கு என்னோட ட்ரீட் என்று மென்மையாக அவளிடம் கூற அவனை பார்த்து சிரித்தவள், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டாள். நான் சீரியஸா தான் சொல்றேன் என சர்வா சொன்னதும் பெருமூச்சுடன், இங்க பாரு, வெளியே போறதுனா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுறது மட்டும் கிடையாது, கிஃப்ட் வாங்கி தரணும், எனக்கு பிடிச்ச எல்லாமே செய்யணும், அப்புறம் இருக்கும்னு சொல்ல முடியாது என்று அவள் சொல்லிவிட இதற்கு மேல் பேச சர்வாவிற்கு விருப்பமில்லை. இவன் நல்லவளா கெட்டவளா, என்னால இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே என்று மனதில் நினைத்த சர்வா பேசக்கூடாது எனதான் நினைத்தான். இருந்தும் உனக்கு எந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் என்று கேட்டான். அட்லீஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டலுக்காச்சும் என்ன கூட்டிட்டு போகணும். பிரவீன் கூட போனா அதை விட பெரிய ஹோட்டலுக்கு கூட என்ன கூட்டிட்டு போவான். லைக் டைகர் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குல்ல, அங்க கூட அவனால என்ன கூட்டிட்டு போக முடியும் என்று அவள் சொல்ல, தன்னையும் மீறி என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுமா என்றான் சர்வா. அவனது வார்த்தைகளில் அதிர்ந்த வேதிகா, இப்ப என்ன சொன்ன என்று கேட்க சட்டென, நான் என்ன சொன்னேன், ஒன்னும் சொல்லலையே என்று சமாளித்தான். இல்லையே, ஏதோ உன்னோட ஹோட்டல்னு சொன்ன என்று வேதிகா சந்தேகமாக கேட்க, என்ன பேசுற நீ டைகரோட ரெஸ்டாரண்ட்னு சொன்ன, அதை எப்படி என்னோட ரெஸ்டாரண்ட்னு நான் சொல்லுவேன்? டைகர் எங்க, நான் எங்க? கரெக்ட், உனக்கே உன்னோட லெவல் என்னன்னு தெரிஞ்சிருக்கு.
அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் என்று மீண்டும் திமிராக பேசினாள் வேதிகா. என்னோட லெவல பத்தியா பேசுற என்று மனதில் நினைத்த சர்வாவிற்கு தன்னுடைய உண்மையான நிலை என்ன என்று அவளுக்கு காட்ட மனம் துடித்தது. இருந்தும் கட்டுப்படுத்திக் கொண்டு, உனக்கு நாளைக்கு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னாலும் சரி, இல்ல எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரி வாங்கணும்னாலும் சரி, அதுக்கு நான் ரெடி. நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். ஆனா அந்த பிரவீன் கூட மட்டும் நீ போக கூடாது என்று சர்வா இறுதியாக அவளிடம் கேட்டிருக்க, ஒரு நொடி யோசித்த வேதிகா, நோனோ, நான் பிரவீன் கூடவே போய்க்கிறேன், அவன்தான் பெஸ்ட் என்றாள். பிரவீனோடு செல்வதில் பெரிதாக அவளுக்கு விருப்பமில்லை என்றாலும் சர்வாவை காயப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே அப்போது அவளது நோக்கமாக இருந்தது. அவளுக்கு சர்வாவை பிடிக்காது, பிரவீனையும் பிடிக்காது. ஆனால் பிரவீனை வைத்து சர்வாவை வெறுப்பேற்றலாம் என்பது முதல் காரணம். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.